ஸோ இப்போ கொஞ்சம் வெக்காபுலரி பார்க்கலாமா? சண்டே. ஸோ சண்டேன்னு நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில்? ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? ஹிந்தியில் ரவிவார். ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு. இங்கிலீஷில் சண்டே எழுத சொல்லுங்கள், தமிழில் ஞாயிற்றுக்கிழமை எழுத சொல்லுங்கள். ஹிந்தியில் ரவிவாருங்கிறது எழுத சொல்லாதீங்க, கேட்டு மட்டும் படிக்கிறவங்க. ஏன்னா இது தமிழ் ஸ்பெல்லிங் ஹிந்தி ஸ்பெல்லிங் நம்ம ஃப்யூச்சரில் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அவங்க எழுதி பழகிட்டோம். இப்போதைக்கு தே ஹாவ் டு ஹியர் அண்ட் ரீப்ரொடியூஸ். கேட்டு திரும்ப சொன்னால் போதும். ஓகே? ஸோ சண்டே ஞாயிற்றுக்கிழமை. ஹிந்தியில் நம்ம என்ன சொல்லுவோம்? ரவிவார். நெக்ஸ்ட் வந்து என்னது? எஸ், மண்டே திங்கட்கிழமை அண்ட் சோமவார். கலோக்கியலாக சொல்லும்போது சோம்வார் அப்படின்பாங்க. சோமவார் சோம்வார் ரெண்டு வேணாலும் சொல்லலானே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டியூஸ்டே. டியூஸ்டே மீன்ஸ் செவ்வாய்க்கிழமை. அண்ட் மங்கள்வார், மங்களவார் எப்படி வேணாலும் சொல்லுங்கள். பட் கலோக்கியலாக சொல்லும்போது மங்கள்வார் சொல்லுவாங்க. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அண்ட் மங்கள்வார். வெனஸ்டே. வெனஸ்டே என்ன சொல்லுவோம்? புதன்கிழமை. ஹிந்தியில் புத்வார். புத்வார்னு படிச்சாங்கன்னா புத்வார். இந்த ப்ரொனன்சியேஷன் கேட்டிங்கன்னா புத்வார், புத்வார். தேர்ஸ்டே வியாழக்கிழமை அண்ட் குருவார். குருவார். ஸோ ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை, சோம்வார் திங்கட்கிழமை, மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை, புத்வார் புதன்கிழமை, குருவார் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை எப்படி சொல்லுவோம்? ஃப்ரைடே. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை. அண்ட் சுக்ரவார். சுக்ரவார். சாட்டர்டே. சாட்டர்டே சனிக்கிழமை. அண்ட் ஹிந்தியில் சனிவார். சனிவார். சில சனிவார் அப்படிம்பாங்க. சனிவார். ஸோ ரவிவார், சோம்வார், மங்கள்வார், புத்வார், குருவார், சுக்ரவார் அண்ட் சனிவார். புரிஞ்சுதா? எனக்கு இங்கிலீஷில் எழுதி பழகணும், தமிழில் எழுதி பழகணும், ஹிந்தியில் சொல்லி மட்டும் பழகணும், எழுதக்கூடாது. ஓகேவா? அடுத்தது பாருங்களேன். மார்னிங். இங்கிலீஷில் மார்னிங்னா தமிழில் என்ன சொல்லுவோம்? காலை. ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுபஹ். சுபஹ். ஸோ மார்னிங் காலை, ஹிந்தியில் சுபஹ். அண்ட் தென் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது என்னது? மதியம். மத்தியானம் சொல்லுவோம்ல, அது ஆஃப்டர்நூன். அது என்ன சொல்லுவோம்? டோபஹர். டோபஹர். ஓகே. அண்ட் ஈவினிங் மாலை. ஸோ சாயங்காலத்தை என்ன சொல்லுவோம்? மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஈவினிங். ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? சந்தியா. சந்தியா. ஓகேவா? ஸோ சில பார்த்தீங்களா பிராமின்ஸ்லாம் வந்து சந்தியா வந்தனம் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? சந்தியா வந்தனம் எப்போ பண்ணுவாங்கன்னா சாயங்காலம். ஸோ சந்தியா அப்படிங்கிறது சாயங்காலம், ஈவினிங். வந்தனம் அப்படிங்கிறது வணக்கம், கும்பிடுறது. ஓகேவா? ஓகே. ஈவினிங்னா என்னது? மாலை. அண்ட் சந்தியா ஹிந்தியில். நைட். நைட் என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு? இரவு, ராத்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஹிந்தியில் ராத். இதில் என்ன சொல்லுவோம்? ராத். ஓகேவா? ஸோ ஹிந்தியில் என்னெல்லாம் இருக்குது? ராத், சுபஹ், டோபஹர், சந்தியா அண்ட் ராத். சுபஹ்னா என்ன சொல்லுவாங்க? மார்னிங். டோபஹர் அப்படிங்கிறது நூன், ஆஃப்டர்நூன், மத்தியானம். அண்ட் தென் சந்தியா அப்படிங்கிறது என்னது? ஈவினிங். அண்ட் ராத் இஸ் நைட்.
இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்கண்ணே. நாள். ஸோ டே அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? 1 டே அப்படிங்கிறது என்னது? ஒரு நாள், ஒரு தினம். 5 days அப்படிங்கிறது 5 நாட்கள். ஸோ ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? தின். தோ தின் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நாள். ஓகே. 5 தின் அப்படின்னா என்னது? 5 நாள். நம்பர்ஸ் வந்து ஃபியூச்சரில் படிக்க போகிறோம். இப்போதைக்கு வந்து என்னது? தின் அப்படின்னா வந்து என்னது? நாள். வாரம் அப்படிங்க என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? வாரம்னா வீக். ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? சப்டா. சப்டா. ஓகே. மந்த். மந்த்துங்கிறது என்னது? மாதம். ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? மஹீனா. மஹீனா. ஓகேவா? ஸோ தின், சப்டா, மஹீனா. அண்ட் வருஷத்துக்கு என்ன சொல்லுவோம்? வருஷத்துக்கு இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் சால். என்னது? சால். புரியுதா? அப்போ என்ன வருதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த தமிழ் வேர்ட், அதுக்கான ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்ட், அண்ட் தென் ஹிந்தி வேர்ட் 3 தெரியணும். தமிழில் எழுதி பழகணும், இங்கிலீஷில் எழுதி பழகணும், ஹிந்தியில் வந்து என்னக்கூடாது? கேட்டு தான் பழகணும், எழுதக்கூடாது. லாஸ்ட் நாள் என்ன அர்த்தம்? கடந்த. ஸோ கடந்த என்னது ஹிந்தியில்? பிச்சாலே. பிச்சாலே. பிச்சாலேன்னு படிக்காதீங்க, பிச்சாலே. ஸோ கடந்த நாள் அப்படின்னு நான் சொல்லுங்க, பிச்சாலே தின். ஓகேவா? கடந்த ஞாயிறு அப்படின்னு சொல்லுவீங்க, பிச்சாலே ரவிவார். கடந்த காலை. காலைக்கு என்ன சொல்லுவோம்? பிச்சாலே சுபஹ். பிச்சாலே दोपहर. पिछाले संध्या. पिछाले रात. ஓகேவா? பிச்சாலே சால்னு அர்த்தம்? கடந்த வருடம். பிச்சாலே மஹீனான்னு அப்படின்னு அர்த்தம்? கடந்த மாதம். புரியுதா அப்படின்ட்டு? ஓகேவா? ரைட். பிச்சாலே சப்டா என்னது? வெரி குட். ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ரீவியஸாக உள்ளதான் இதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். பிச்சாலே சோம்வார்னு என்ன அர்த்தம்? கடந்த திங்கட்கிழமை. ஓகேவா? அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே. டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு என்ன அர்த்தம்? முந்தா நாள். நேற்றுனா என்னது? கல்னு படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? முந்தா நாள். முந்தா நாளுக்கு என்ன சொல்லுவீங்க? பரசோ. பரசோ அப்படிங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னது ஹிந்தியில் உள்ள நாட்கள் பேஸ்டு கொஞ்சம் வெக்காபுலரி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்ன படிக்கணும்? நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹிந்தி வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வார்த்தையை எழுதி பழகிக்கணும். ஓகேவா? நல்லா புரியுதா? குட். பாய்.